ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 27. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரோட்டில் அடிபட்டு கிடந்த ஒரு பெண்ணை தூக்கி வந்து தன் காரில் அமர வைத்தவன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடித்துவிட்டு அவளிடம், உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணுமா, நான் ட்ராப் பண்ணவா என்று கேட்க, அவனை பார்த்து இல்லை என்று தலையசைத்த அந்த பெண்ணோ, உங்கள் ஃபோனை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் ஒரு கால் பண்ணிட்டு தரேன் என்று வலியுடன் கூறிய மென்மையான குரலில் கேட்டாள். அவளை பார்த்து சரி என்று தலையசைத்த சர்வா தன் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்து அவளிடம் நீட்ட போக, அப்பொழுது எங்கிருந்து தான் வந்தார்கள் என்று தெரியவில்லை. திடீரென்று 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்களின் காரை சுற்றி நிற்க, அதை பார்த்து ஒரு நொடி அந்த பெண்ணுடன் சேர்ந்து சர்வாவும் அதிர்ச்சிதான் அடைந்தான். அவர்கள் அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்த சர்வா பிறகு அந்த கூட்டத்தை பார்த்து, யார் நீங்க, எதுக்காக எங்களை சுற்றி நிற்கிறீங்க என்று கேட்க, அவனை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் முன்னே வந்து, இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். அவனை குழப்பமாக பார்த்த சர்வாவோ நடந்தவற்றை அவனிடம் கூறப்போக, ஆனால் அதற்கு முன் குறுக்கிட்ட அந்த பெண்ணோ, இவர் என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தோம், வந்த இடத்துல எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த வேலையை முடிக்க முடியல, அதான் இப்போ திரும்ப போய்கிட்டு இருக்கோம் என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சர்வா. அதே அதிர்ச்சியுடன் அவளை திரும்பி பார்த்த சர்வாவிற்கோ, ஒருவேளை இங்கு நடப்பதெல்லாம் இவளின் பிளானா, தன்னை ட்ராப் செய்கிறாளா என்று கூட தோன்றியது. அவனின் கோபமான பார்வை தன்மேல் விழுவதை உணர்ந்த அந்த பெண்ணோ அவனை நெருங்கி நின்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படியான மெதுவான குரலில் அவனை பார்த்து, சாரி சார், நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னதுக்கு இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, இங்கே கல்யாணமாகாத பொண்ணும் பையனும் நைட்டில் ஒன்றா இருக்கக்கூடாது, இப்போ மட்டும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்மளை இங்கேருந்து அவங்க போகவே விட மாட்டாங்க, அதான் அப்படி சொன்னேன் என்று அவள் சொல்ல, அதை கேட்ட பின்புதான் சர்வாவிற்கு புரிந்தது. ஏனென்றால் அவன் இந்த வழியாக பல முறை சென்றிருக்கிறான். இந்த கிராமத்தின் இந்த பழக்கத்தை பற்றி அவனும் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த பெண் சொல்வது உண்மைதான் என்பது போல் அமைதியாக நின்றான் சர்வா. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த மற்றொருவனோ அவர்களை பார்த்து, அம்மா, நீங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்றீங்க, ஆனா உன் கழுத்துல தாலியே இல்லையே என்று கேட்க, அதில் திருவென்று முழித்த அந்த பெண்ணோ சற்று யோசித்து விட்டு பிறகு அவனை பார்த்து, அது இல்லைங்க, எனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் தாலி கழட்ட சொல்லிட்டாங்க என்று அவள் சொல்ல, அது அவர்களுக்கு நம்புவது போல் இருந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அந்த ஊரின் தலைவரோ அவர்களை பார்த்து, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை நாங்கள் எப்படி நம்புறது என்று கேட்க, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது என்று கேட்டான் சர்வா. அவர்களை பார்த்தவர், வேற எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ எங்கள் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி அப்புறம் இங்கிருந்து நீங்கள் போயிட்டே இருங்க என்று சொல்ல, அதில் அதிர்ந்து தான் போனார்கள் இருவரும். பின் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு திருவென்று முழித்து கொண்டிருக்க, அவர்களின் முன் தாலியை நீட்டியிருந்தான் ஒருவன். அதை பார்த்து அதிர்ந்தே விட்டாள் அந்த பெண். அவளின் மைண்ட் வாய்ஸோ, என்னங்கடா தாலியை பாக்கெட்லேயே வச்சுட்டு சுத்துறீங்க, இதே பொழப்பாதான் திரியுறீங்களா என்பது போல் இருந்தது. நீட்டி கொண்டிருக்கும் தாலியை வாங்காமல் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்கும் சர்வாவை பார்த்த அந்த ஊரின் தலைவரோ, என்ன தம்பி யோசிக்கிறீங்க, உங்கள் மனைவின்னு தானே சொன்னீங்க, அவங்கள கல்யாணம் பண்ண ஏன் உங்களுக்கு இவ்வளோ குழப்பம் என்று சற்று காட்டமாகவே கேட்டார். ஒரு நொடி அந்த தாலியையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தான் சர்வா. பிறகு என்ன நினைத்தானோ அவனின் கையில் இருந்த அந்த தாலியை வாங்கி அந்த பெண்ணின் கழுத்தில் கட்டினான். சர்வாவின் இந்த செயலை பார்த்த அந்த பெண்ணோ அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றவள் சிலை போல் நின்றிருந்தாலே தவிர இரு அசைவு கூட இல்லை அவளிடம். அவள் கழுத்தில் தாலி கட்டியதை பார்த்த அந்த ஊர் மக்கள், இப்போ நாங்கள் உங்களை நம்புறோம், இனி நீங்க இங்கிருந்து போலாம் என்று சொல்ல, அவர்களை எல்லாம் கொலை வெறியில் முறைத்தாள் அந்த பெண். அவளின் அந்த கோவ விழிகள் சர்வாவையும் எரித்தது. அவங்க கட்ட சொன்னா இவன் கட்டிடுவானா, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவில்லை என்று மனதிற்குள்ளேயே அவனை திட்டியவள் அவனை முறைத்து பார்த்துவிட்டு அவன் காரில் சென்று அமர்ந்தாள். பிறகு சுற்றியிருந்தவர்களை ஒரு முறை பார்த்த சர்வா தானும் சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான்.
சிறிது தூரம் வந்த பின் அவனை முறைத்து பார்த்த அந்த பெண்ணோ, ஏன் சார், அவங்க தான் தாலி கட்ட சொல்றாங்கன்னா நீங்களும் கட்டிடுவீங்களா என்று கேட்க, ஆனால் அதைவிட கோவத்தில் அவளை பார்த்தவன், என்ன பண்ண சொல்ற, உனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு இங்க மாட்டிக்கிட்டு நான் இருக்கணுமா? எனக்கு 1008 வேலை இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? நீ தானே இந்த பிரச்சனையை முதல்ல நான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லி ஆரம்பிச்ச என்று கோபமாக வந்து விழுந்தன அவனின் வார்த்தைகள். அதை கேட்ட அந்த பெண்ணோ அமைதியானாள். அப்பொழுது அவளை பார்த்த சர்வாவோ, இங்க பார், இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறது உனக்கு விருப்பம் இல்லைனா கழட்டிடு என்று அவன் சொல்ல, அதில் ஆத்திரமான அந்த பெண்ணோ, இங்க பாருங்க சார், நீங்க என் அனுமதி இல்லாம என் கழுத்துல தாலி வேணா கட்டியிருக்கலாம், ஆனா இது என் கழுத்துல இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தாலியை மதிக்கிறவ. கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறுனா அது ஒரு முறை தான் இருக்கிறவனா. தெரிஞ்சோ தெரியாமலையோ சூழ்நிலை காரணமாவோ என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற ஒன்று நடந்துருச்சு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமாவே தெரியல அப்படின்னா நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா என் கழுத்துல இருக்க தாலியை கழட்ட சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது என்று அந்த பெண் சொல்ல, அவளை ஒரு நொடி அமைதியாக பார்த்தான் சர்வா. பிறகு அவளை பார்த்து, என்னை பார்த்தா ஊர் ஊரா போய் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டு வர மாதிரி தெரியுதா என்று கேட்க, ஒரு நொடி அவனை பார்த்தவள், என் கண்ணுக்கு நீங்க அப்படி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஊர்லயே என்ன ஆனாலும் மாட்டிட்டு இருந்திருப்பனே தவிர ஒரு நாளும் பேருக்கு கூட உங்களை என் ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்க மாட்டேன் என்று சொன்னவளை பார்த்த சர்வாவோ, நானும் கல்யாணம் தாலி இதெல்லாம் மதிக்கிறவன் தான், இந்த மாதிரி தான் நானும். லைஃப்ல ஒரு முறை தான் கல்யாணம், எனக்கு மனைவின்னு வந்தா அது ஒருத்தி மட்டும்தான் அப்படி நினைச்சுதான் வாழ்ந்திருக்கேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா கழட்டிடுன்னு சொன்னேனே தவிர இதை கல்யாணமாவே நினைக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. என்னதான் கல்யாணமே பண்ணியிருந்தாலும் விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணோட வாழறது தப்பு. அதனால தான் உனக்கு விருப்பம் இல்லைன்னா கழட்டி வச்சுட்டு உன் லைஃப்பை பாருன்னு சொன்னேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்று சொன்னவனை வியப்பாக பார்த்தாள் அந்த பெண். பிறகு தொடர்ந்த சர்வாவோ, இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னோட ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிற அப்படின்னா நான் இப்போ டெல்லி போகிறேன், என் கூட டெல்லி வா. அப்படி இல்லையா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை வேண்டான்னு தோணுச்சுன்னா இப்போ நீ எங்கே போகணுன்னு சொல்லு, நாங்கள் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், அப்புறம் ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நீ கல்யாணமாகவே நினைக்கல அப்படின்னா அதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவனின் வார்த்தைகளை கேட்டவள் யோசிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் யோசித்து விட்டு பிறகு அவனை பார்த்தவள், நான் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்க கூட டெல்லி வரேன், ஆனால் முழுசாக உங்களை ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு நிறைய டைம் வேணும் என்று கேட்டவளை பார்த்தவனின் தலை தானாக சரி என்பது போல் ஆடியது. அதன் பிறகு சர்வா எதுவும் பேசவில்லை, அமைதியாக கார் ஓட்டி கொண்டிருந்தான். அவனை பார்த்த அந்த பெண்ணோ, உங்க பேர் என்ன என்று கேட்க, ரோட்டை பார்த்தவாறே காரை ஓட்டி கொண்டிருந்தவன் சர்வேஷ் என்று சொல்ல, சர்வேஷா என்று கேட்டாள் அவள். ஆமா, சர்வேஸ்வரன் என்னோட ஃபுல் நேம் என்று அவன் கூறினான். என்றவளை பார்த்த சர்வாவோ, உன் பேர் என்ன என்று கேட்டான். அவனை பார்த்தவள், என்னோட பேர் வேதா என்று சொன்னாள். பிறகு வேதாவுடன் தன் பிரைவேட் ஜெட்டில் டெல்லி நோக்கி சென்றான் சர்வா. டெல்லியில் உள்ள தனது வீட்டிற்கு அவளை அழைத்து வந்தவன் அவளுக்கு ஒரு ரூமை கொடுத்து விட்டு, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ட கீழே வா என்று சொன்னவன் அவன் அறை நோக்கி சென்று விட்டான். செல்லும் அவனை ஒரு நொடி பார்த்தவள் அவன் கொடுத்த அறைக்குள் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியில் வந்தாள். அதே சமயம் சர்வாவும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வர அவனுடன் சேர்ந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தாள் வேதா. சாப்பிட்டு கொண்டே சர்வாவை பார்த்த வேதாவோ, உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். அவளை ஒரு நொடி பார்த்தவன், என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு என்று கேட்டான். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இந்த வீடே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பீங்க போலையே, உங்கள் ஃபேமிலிலாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் மட்டும் தனியாக தான் இருக்கீங்களா, நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போது ஃபேமிலி யாரும் இல்லையா என்று அவனை நோக்கி கேள்விகளை அடுக்கி கொண்டே வேதாவின் கேள்விகளை கேட்ட சர்வாவோ அவளை கூர்மையாக பார்த்தான். ஆனால் அவளோ ஆர்வமாக அவனின் பதிலுக்காக காத்திருந்தாள். பிறகு அவளை பார்த்த சர்வாவோ, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் எனக்கு ஃபேமிலிலாம் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் இங்கே இல்லை, அவங்களாம் சென்னையில் இருக்காங்க, நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா டெல்லியில் ஸ்டே பண்ணியிருக்கேன் என்று சொன்னவன் அவளை பார்த்து, இது வரைக்கும் உன்னை பற்றி நீ எதுவும் சொல்லலையே என்று கேட்டான். அதில் அவனை பார்த்தவள், அதான் சொன்னனே என் பேர் வேதான்னு. அதை கேட்டு அவளை முறைத்தான் சர்வா. அதில் கூல் கூல் என்று சொன்னவள், என்னை பற்றி பெருசாக சொல்லலாம் எதுவும் கிடையாது, மாதிரி நானும் சென்னை தான், எனக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்கெல்லாம் இப்போ அங்கே தான் இருக்காங்க, ஆனால் என்ன இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இந்த கல்யாண விஷயத்தை தான் சொல்ல முடியாது,
அப்புறம் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். வேலை எதுவும் பார்க்கல. வேலை தேடணும். இப்போ வேற டெல்லிக்கு வந்துட்டேன்னா இனிமே தான் போய் தேடணும் என்று சொன்னவளை பார்த்த சர்வாவோ, சரி உன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என் கம்பெனியில் ஏதாவது ஜாப் இருந்தால் அப்ளை பண்ணு, டீட்டெயில்ஸ் உனக்கு நான் சென்ட் பண்ணுறேன் என்று சொன்னவனை பார்த்தவள், நிஜமாவா உங்கள் கம்பெனிலேயே எனக்கு ஜாப் தரீங்களா என்று கேட்டாள். ஆம் என்று தலையசைத்தவன் அமைதியாக சாப்பிட்டு விட்டு பிறகு எழுந்து சென்று அவளிடம் சில டேப்லெட்ஸை கொடுத்தவன், உனக்கு நல்லா அடிபட்டிருக்கு, இதை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்டடு என்று சொன்னவன் அவன் ரூம் நோக்கி சென்று விட்டான். செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்த வேதாவிற்கோ அவனின் இந்த அக்கறையான குணம், நேர்மையான பார்வை எல்லாம் அவளை கவரவே செய்தது. சிறிதாக அவளே அறியாமல் அவள் இதயத்தில் நுழைந்து கொண்டிருந்தான் சர்வா. சென்னையில் ஆதியின் வீட்டில் அனைவரும் அவரவர் வேலைகளுக்காக சென்றிருக்க அந்த வீட்டில் இப்பொழுது ஜானகி, ஜோதி, ஆதி, மித்ரா மட்டுமே இருந்தார்கள். இரவு உணவை முடித்துக்கொண்டு ரூமிற்கு வந்த மித்ராவை பார்த்த ஆதி, அம்மு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல, அவன் என்ன பேச போகிறான் என்பதை முன்பே அறிந்திருந்தாள் மித்ரா. அவன் இதை பற்றி பேச வேண்டும் என்று தானே அவளும் காத்திருந்தாள். அவனிடம் பேசுவதற்கு முன்பு அவனை பார்த்து கொண்டே தன் மனதிற்குள்ளேயே சாரி தேவ் என்று சொல்லிக்கொண்டாள் அவள் செய்ய போகும் காரியத்திற்காக. பிறகு அவனை பார்த்தவள், என்ன பேசணும் தேவ் என்று கேட்க அவன் அருகில் அவளை சைகை செய்து அமர சொன்னான். அதில் சென்று அவன் அருகில் அமர்ந்தவள், சொல்லு தேவ் என்று கேட்டாள். காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பா சொன்னார்ல, நீ தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டானு, அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் ஆதி. அவனை பார்த்த மித்ராவோ கண்களில் அலட்சியத்தை கொண்டு வந்தவள் அவனை பார்த்து லேசாக சிரித்தவள், ஏன் தேவ், அவங்களுக்கு தான் தெரியாது நம்ம எந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணோன்னு. ஆனால் உனக்கு தான் தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குற? என்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணமே இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம 3 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிக்க தான் போகிறோம். அப்படி இருக்கிறப்போ தாலி பிரித்து போட்டா என்ன, போடலைன்னா என்ன? கண்களில் அலட்சியத்தை நிரப்பி சிரித்து கொண்டே சொன்னவளை பார்த்த ஆதியோ ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான். பல்லை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன் அவளை பார்த்து, வேண்டாமோ விளையாடாத, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் என்று அவன் சொல்ல, நான் ஏன் தேவ் விளையாட போகிறேன்? என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா? நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு எப்படா அந்த 3 months வரும்னு இருக்குது, அப்போ தானே நம்மளால டிவோர்ஸ் பண்ண முடியும் என்று சொன்னவளை பார்த்த ஆதிக்கோ இதயம் வலித்தது. கண்களில் வலியுடன் அவளை பார்த்தவன், ஏன்டி இப்படி சொல்கிற என்று கேட்டான். அவனை பார்த்தவள், என்னாச்சு தேவ், எல்லாத்தையும் மறந்துட்டியா? இது நம்ம ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசினது தானே, 3 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு. திரும்ப திரும்ப நீ இப்படி மாற்றி மாற்றி பேசாத தேவ், எப்படா இந்த லைஃப்ல இருந்து வெளியே போவான் இருக்கு என்று அவள் சொல்ல சொல்ல அதில் ஆத்திரமான ஆதியோ அவள் தாடையை இறுக்கி பிடித்து, என்ன சொன்ன? எப்படா இங்கிருந்து போவேன்னு இருக்கியா? இந்த லைஃப்ல இருந்து உனக்கு வெளியே போகணுமா? அப்படி நினைக்கிறவ ஏண்டி நான் தப்பாக நினச்சிடுவேணும்னு நினச்சி கவலைப்படுறேன்? நான் தப்பாக நினச்சா நினைக்கலன்னா உனக்கு என்ன? உனக்கு தான் என்னை விட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போனோம்ல, எதுக்காக அப்படி ஃபீல் பண்ண? என் வார்த்தைகளும் அவனின் வலி நிறைந்த அந்த கோப விழிகளையும் பார்த்த மித்ராவிற்கு உள்ளுக்குள் சிறு உதறல் எடுக்கத்தான் செய்தது. பிடித்திருக்கும் அவள் கன்னம் வலித்தாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தியவள் அவனை நிமிர்ந்து சிவந்த விழிகளுடன் கோபமாக பார்த்த மித்ராவோ, என்னை தொடாதன்னு சொன்னல என்று கேட்க அதில் மேலும் மேலும் ஆத்திரமான ஆதியோ, ஏன் நான் தொடக்கூடாது என்று கேட்டவன் அவள் கன்னத்தில் இருந்த எடுத்து அவள் பின்னங்கழுத்தில் வைத்தவன் அவளை தன்னை நோக்கி இழுத்து அவள் இதழ்களை சிறை செய்தான். ஆதி, மித்ரா இருவருக்குமான முதல் இதழ் முத்தம். காதல் கொண்ட அந்த இருவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை தரவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் மனம் ரணமாக வலித்து கொண்டிருந்தது. மித்ராவின் வார்த்தைகளால் காயப்பட்டதால் ஆதியின் மனம் வலித்தது. ஆதியை தன் வார்த்தைகளால் காயப்படுத்தியதால் மித்ராவின் மனம் வலித்தது. மித்ரா அவனை தள்ளிவிடவே பார்த்தாள். அவனின் நெஞ்சில் அடித்து அவனை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் அவள் இரு கைகளையும் தன் ஒற்றை கையால் இறுக்கி பிடித்தவன் அவளை மேலும் தன்னை நோக்கி இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் அவளின் இதழை வன்மையாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அதற்கு மேல் அவனை விடக்கூடாது என்று நினைத்த மித்ராவோ தன் பலம் மொத்தத்தையும் ஒன்று திரட்டி அவனை வேகமாக தன்னிலிருந்து பிரித்து தள்ளிவிட்டவள் அவன் மடியிலிருந்து எழுந்து நின்று கொண்டாள். அவனை பார்த்து, நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னல என்னை தொடாதன்னு, நீ தொட்டா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு, மேலும் மேலும் என்கிட்ட இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற, சி உன்னை போய் நம்பினேன் பாரு. எனக்கே நான் உனக்கு வார்ன் பண்ணேன். இனி நீ ஏதாவது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னை நெருங்கி வந்தா உன்னை விட்டு போயிடுவேன்னு.
நீ இவ்வளோ கேவலமாக நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனி என்னால் ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருக்க முடியாது. பேருக்காக உன் மனைவியா நான் இந்த வீட்டில் இருந்தா கூட அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவும் எனக்கு இல்லை. சொன்னவளை கோவத்தில் அவளிடம் நெருங்கி விட்டதை நினைத்து குற்ற உணர்வுடன் பார்த்த ஆதியோ அவளிடம் ஏதோ பேச வர என்னை தடுத்த மித்ராவோ, இங்கிருந்து போக போறேன், யாரை பத்தியும் எனக்கு எந்த கவலையுமோ இல்லை, தயவு செஞ்சு என்னை தேடி வராத, என்னை தேடி வர்றது என்ன, என்னை தேட முயற்சி கூட பண்ணாத, ஒருவேளை நீ என்னை தேடி வந்தாலோ இல்லை என்னை தேடி முயற்சி பண்ணாலோ இப்போ உன்னை விட்டு விலகி இருக்கிறதுக்காக போறவ ஒரே அடியா போயிடுவேன். என் ஃபேமிலி கூடவாவது நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத கூட உன்னோட முடிவு தான் டிசைட் பண்ண போகுது சொல்லிவிட்டு மித்ரா ஆதியை நிமிர்ந்து பார்க்க அவனோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதிர்ச்சியுடன் வலி நிறைந்த கண்களுடன் அவளை பார்த்து கொண்டே அமைதியாக நின்றிருந்தான் ஆதி. அந்த தோற்றம் பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு சூறாவளியே சுழன்று கொண்டிருந்தது. அவனின் மனமோ உயிர் போகும் வழியில் கதறி கொண்டிருந்தது. அனைவராலும் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படுபவன், எதற்கும் கலங்காதவன், மற்றவன், ஒற்றை பார்வையால் அனைவரையும் கட்டுப்படுத்தி தன் கைக்குள்ளேயே வைத்திருப்பவன், ஒரே நேரத்தின் தன் தாய் தந்தைக்கு நிகழ்ந்த மாபெரும் இழப்பை பார்த்த போதும் கூட சிறு பாலகனாய் இருந்தாலும் உடைந்து விடாமல் நிர்கதியாய் நின்ற தன் தம்பிகள் தங்கையை அரண் போல காத்து தைரியமாக நின்றவன், இன்று அவன் உயிரானவளின் வார்த்தைகளை தாங்க முடியாமல் உடைந்து போய் நின்றிருந்தான் ஆதி. தான் உயிருக்குயிராக நேசித்த தன்னவள் தன்மேல் காதல் இல்லை என்று சொல்லி தன்னை விட்டு செல்வதை அவன் எப்படி தாங்குவான்? ஆனால் அவளை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு துளியும் இல்லை. எப்பொழுது நீ என்னை தடுத்தாலோ இல்லை தேட முயற்சி செய்தாலோ நான் திரும்பி வரவே மாட்டேன் என்று சொன்னாலோ அப்பொழுதே அவளை தேடி செல்ல வேண்டும் என்ற முடிவை கைவிட்டான் ஆதி. ஆதியின் அந்த நிலையை பார்த்த மித்ராவிற்கும் மனம் வலிக்கத்தான் செய்தது. இருந்தும் தான் எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று நினைத்தவள் நொடி அவன் பார்வையோடு தன் பார்வையை கலக்க விட்டவள் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றாள். செல்லும் அவளை பார்த்து கொண்டே அமைதியாக நின்றானே தவிர அவளை தடுக்கவில்லை ஆதி. ஏன் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அமைதியாக சிலை போல்தான் நின்றான். யாரால் தன் இருண்ட உலகத்தில் ஒளி பெறும் என்று நினைத்தானோ அவளே அவன் உலகத்தை மேலும் இருளாக்கி சென்றதை உணர்ந்தவனுக்கு இதயம் ரணமாய் வலித்தது. அப்பொழுதும் கூட ஆதி கலங்கவில்லை. அவன் மேலும் மேலும் இறுகிதான் போனான். கண்கள் சிவந்திருந்தது, கைமுஷ்டிகள் இரண்டும் இறுகியிருந்தது. அதே இறுக்கத்துடனே சோஃபாவில் அமர்ந்தவனின் பார்வை ஒரு இடத்தையே வெறித்து இருந்தது. இங்கு ஆதியின் வீட்டை விட்டு வெளியில் வந்த மித்ராவோ இரவு என்றும் பாராமல் தன் காரை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். சாலையில் அவள் கார் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. ஸ்டேரிங்கை பிடித்திருந்த அவள் கைகளோ நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கண்கள் சாலையை பார்த்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. மீண்டும் மீண்டும் அவள் நினைவில் கடைசியாக இறுகி போய் வலியுடன் அவளை பார்த்த அவள் தேவின் பார்வை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அவனை பார்த்து அவள் பேசிய வார்த்தைகளை நினைக்கும் பொழுது தன்னைத்தானே தன் கண்ணை எடுத்து சுட்டு கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவள் மனம் கதறி அழுதது. அவள் உதடுகளோ மீண்டும் மீண்டும் முணுமுணுத்து கொண்டே இருந்தது. சாரி தேவ், சாரி சாரி, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, ஆனால் எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியல, சாரி என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி கொண்டிருந்தாள் மித்ரா. எனக்கு தெரியும் தேவ், என்னோட வார்த்தைகள் உன்னை எவ்வளோ காயப்படுத்தி இருக்கோன்னு, ஆனால் சாரி, எனக்கு உண்மையாகவே வேற வழி தெரியல இதை விட்டா. இப்போ கண்டிப்பாக நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயே ஆகணும் தேவ், நீ என்னை மன்னிப்பேன்னு நம்புகிறேன் என்று தன் மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்ட மித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. எப்படி நிற்கும்? யார் ஒருவனை தன் உலகமென நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ, யாரை தன் உயிராக காதலிக்கிறாளோ அவனை தன் வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டாளே. இதை நினைக்க நினைக்க மித்ராவோ கதறி அழுதாள். மித்ரா எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாள்? அவள் உண்மையில் ஆதியை விட்டு செல்ல போகிறாளா? தன் உயிரானவளின் வார்த்தைகளால் இறுகி போயிருக்கும் ஆதியின் நிலை என்ன? ஆதி தன்னை தான் காதலிக்கிறான் என்று தெரிந்த பிறகும் கூட மித்ரா அவனை வார்த்தைகளால் காயப்படுத்தியது மட்டும் இல்லாமல் அவனை விட்டு விலகி செல்வது எதற்காக? என் ஆதியை காயப்படுத்தாதே என்று சொல்லி சென்ற சர்வாவிற்கு
மித்ராவின் இந்த முடிவு தெரிய வந்தால் என்ன செய்வான்? மித்ரா சொல்லியது போல் இனி ஆதி மித்ராவை தேடி செல்ல மாட்டானா? சர்வாவின் வாழ்வில் நுழைந்திருக்கும் அந்த புதிய பெண் யார்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.